சென்னையில உள்ளவங்க ஏதாவது ஒரு வேலையா கொருக்குப்பேட்டை வழியா வண்டியில போயிருக்கீங்களா? அந்த மணலி ரோடு 2B ரயில்வே கேட்ல வண்டியை நிப்பாட்டினா வர்ற கடுப்பு இருக்கு. அப்பா, கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த ஏரியா மக்கள் அனுபவிச்ச நரக வேதனை அது. ஸ்கூல் போற பசங்கள்ல இருந்து ஆபீஸ் போறவங்க வரைக்கும் ஸ்கூலுக்கு லேட்டு, ஆபீஸ்க்கு லேட்டு, ஏன் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்ல ஒரு எமர்ஜென்சினா கூட அந்த ரயில்வே கேட் டைம்லாம் பார்க்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுமாமேன்னு நம்மள வச்சு செய்யும். அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்கு அந்த கேட்டை பார்த்தாலே சும்மா பிபி எகிரிடும். எங்க தலை இந்த மண்ணில் சாயறதுக்கு இது சரியாகுமா அப்படின்னு ஏங்கின வயசானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்த முன்னெடுப்பால அந்த ஏரியாவோட சீனே சும்மா வேற லெவல்ல மாறி இருக்கு. 96 கோடி ரூபாய் செலவுல 840 மீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான மேம்பாலத்தை தமிழ்நாடு அரசு கட்டி முடிச்சிருக்கு. பாலத்துக்கு அடியில 2 பக்கமும் சூப்பரான சர்வீஸ் ரோடு வேற. இந்த பாலத்தால வட சென்னைக்கு இப்போ ஒரு புது லுக் வந்துருச்சு. இனிமே அந்த கேட்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒருத்தரும் இங்க கவலைப்பட போறதே இல்ல. ஒரு நாளைக்கு 25,000 வண்டிகள் இனிமே ஜிப்னு பறக்கலாம். 1 லட்சம் மக்களோட 40 வருஷ கவலைக்கு இப்போ ஒரு சுப முடிவு கிடைச்சிருக்கு. மக்களோட வலியை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை பக்காவா செஞ்ச சென்னை மாநகராட்சிக்கும் அரசுக்கும் ஒரு பெரிய சபா சொல்லி ஆகணும். கொருக்குப்பேட்டை மக்களே பாலத்துல டிராவல் பண்ணி பார்த்தாச்சா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.